இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், யார் நீங்க? என்ன விட்டுருங்க. ஏய், நீ எங்க ஓட பாக்குற? உன்கிட்ட இருக்கிற பென்டிரைவை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. எந்த பென்டிரைவ்? என்கிட்ட எதுவும் இல்ல. ஏய், உன்கிட்ட தான் பென்டிரைவ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா நீயே அதை கொடுத்துடு, இல்ல நாங்க அதை வேற மாதிரியா வாங்க வேண்டியது வரும். ஓ, என்கிட்ட இல்ல. பென்டிரைவ் என்கிட்ட இல்ல. பர்ஸ்ல தான் இருக்கா? அப்ப நாங்களே அதை எடுத்துக்கிறோம். வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன விடுங்க. விடுங்க. ஏய், விடுங்க. விடு விடு. விடுங்க. விட போறியா இல்லையா? புடிங்க. காப்பாத்துங்க. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. வர்மா ஆளுங்க தான் பென்ட்ரைவ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிவா, இவனை நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் பென்ட்ரைவ் வாங்கிட்டு வரேன். வாங்க போங்க. ஏய், குடுத்துரு. பென்டிரைவை குடுத்துரு எங்க கிட்ட. வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஏய், இல்லங்கடா. ஹேய், பென்ட்ரைவ் கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். கிளம்பு, ஓடு ஓடு. உன்னை நம்பி என்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் உன்கிட்ட ஒப்படைக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிடுச்சு. தகுதினா என்ன தகுதி வேணும்? நீ மட்டும் யோகியமா என்ன? பாத்தியாடா, இதான் பெத்த புள்ளைக்கும் தத்து புள்ளைக்கும் உள்ள வித்தியாசம். என்ன இருந்தாலும் நீ என் ரத்தம் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்ட பாத்தியா? இப்ப முடிவா என்ன சொல்ற? என் சொத்து முழுக்க எனக்கு முறப்படி பிறந்த என் மகனுக்கு தான் போய் சேரும். உன்னை வளர்த்த பாவத்துக்கு கட்சியில சொல்லி உனக்கு ஒரு பதவி வாங்கி தர, அப்புறம் ஈசிஆர்ல இருக்கிற ஒரு பங்களாவை மட்டும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன பிச்சை போடுறியா? ஒழுங்கு மரியாதையா சொத்துல பாதி எனக்கு எழுதி கொடுத்துரு, இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய், என்ன எதிர்க்கிறேன்னு தெரிஞ்சா வளர்த்ததையும் யோசிக்க மாட்டேன், பெத்ததையும் யோசிக்க மாட்டேன். மொத்தமா முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா அப்பா கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு போ. பேராசப்பட்டு அல்பாயுஸ்ல சாவாத, புரியுதா? பார்த்து பார்த்து பொறுமையா உள்ள கொண்டு போய் வைங்க. என்னப்பா இது? யாரு ஆர்டர் போட்டது? இந்த வீட்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு சொல்லி இளங்கோ அண்ணன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க ஐயா. கிச்சன் அங்க இருக்கு, இறக்கி வச்சுட்டு போங்க. சரிங்க ஐயா. என்னாச்சு? பென்டிரைவ் எங்க? எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அப்பா உள்ளதா இருக்காரு, அவர்கிட்டயே கொடுத்துருங்க. சரி. ஹலோ. ஆமாம்மா, இப்பதான் கைக்கு வந்தது. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏய், யார் நீ? உள்ள என்னடா பண்ற?
செய்தித்துறை மந்திரி கணேசன் கொலை செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் கணேசனை கொலை செய்தது அவரது வளர்ப்பு மகன் இளங்கோதான் என்பது சாட்சியங்களுடன் நிரூபணமாகியுள்ளது. எனவே தன் தந்தையை கொலை செய்தது மட்டுமில்லாமல் அந்த பழியை இன்னொருவர் மீது சுமத்திய குற்றத்துக்கும் சேர்த்து இளங்கோவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட உதயபெருமாளை நிரபராதி எனவும் அவரை விடுதலை செய்யுமாறும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. என்னங்க செல்வநாயகி, அதான் நான் வந்துட்டேன் இல்லம்மா. எதுக்கு இப்ப அழற? அழக்கூடாது. நீங்க இந்த வீட்ல இல்லாத ஒவ்வொரு நாளும் எங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு யுகமா தாங்க போச்சு. இந்த நாள் எப்ப வரும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன். என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அந்த கடவுள் உங்களை எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திட்டாரு. நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு செல்வநாயகி. எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போற அளவுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறப்போ நான் ஏன் கவலைப்படணும்? அதுவும் இல்லாம என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது உண்மை. உண்மை என்னைக்கும் தோக்காது. ஒருவேளை இந்த கேஸ்ல எனக்கு தவறுதலா தண்டனை கிடைச்சிருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருந்திருக்காதுமா. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்படி ஒரு நிலைமைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. டேய், என்னடா உனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? உங்களை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு இந்திராணியோட சேர்ந்து கபிலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விடு, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. என்ன இருந்தாலும் நம்ம மாமா வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சும் அவரை போய் பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நாம போனா அங்க இருக்கிறவங்களால நார்மலா இருக்க முடியாது. அவங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டும், விடு. எனக்கு என்னமோ மாமா உங்களை தேடுவாரோன்னு தோணுது. யாரு? அவரா? நல்லா தேடுவாரு போ. ஏன் ஹைலி, நீ வேற. அவர் இந்த வீட்டுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இனிமே என் முகத்துல வேற முழிச்சாகணுமேன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு.